யாரிடமும் சொல்ல முடியாத சாமியாடிகளின் தவிப்பு. அதாவது சாமி ஆடிய தவிக்க விடுறது நம்மளை காக்கிற சாமியை தவிக்க விடுறதுக்கு சமம். இன்னைக்கு சாமி ஆடிகள் அப்படிங்கிறவங்க பொய்யா போலியா ஆசைகளுக்கு பேராசைகளுக்கு கௌரவங்களுக்கு ஆடி வர்ற பெருமக்களை நான் சொல்ல வரல. தெய்வத்தை உயிருக்கு உயிரா நேசிச்சு அந்த மக்களை சாமி தொட்டணைச்சு பரிபூரணமா அந்த தேகத்துல நின்று வாக்கு சொல்லி மக்களை பாதுகாக்கிற சாமியாடி பெருமக்களை பற்றி தான், அவங்களுடைய தவிப்புகளை பற்றி தான் இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எல்லா எல்லைகள்லையும் இருக்கும். இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த பதிவு எல்லா சாமியாடிகளுக்கும் பொருந்தும், எல்லா குலதெய்வ எல்லைகளுக்கும் பொருந்தும். ஏதாவது ஒரு சாமியாடிக்காவது நான் சொல்ற இந்த தவிப்பு கண்டிப்பாக இருக்கும். சத்தியமான உண்மை. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, நான் ஆசைப்படலை, நான் சாமி ஆடணும்னு நான் நினைக்கல, நானா ஆனால் சத்தியமான வழியில் வந்த என்னைய சாமி தொட்டுருச்சு, சாமி வந்துருச்சு. என் மேலே வந்தது சாமியா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு என் மேலே என் சாமி என்னைய தொட்டு நிற்கிது அப்படின்னு இருக்கிற அந்த பெருமக்களுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிப்பு அந்த தவிப்புகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, எது மாதிரியான தவிப்புகள் இருக்கும்? முதல்ல என் மேலே வந்த சாமியை அப்படியே கோழி அடகாக்குற மாதிரி அடகாக்கும். கோழி அதனுடைய முட்டைகள் அடகாக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி நாம் அடகாப்போம். அந்த சாமியாடி பெருமக்கள் அடகாப்பாங்க. வந்த தெய்வத்தை தனக்குள்ள ஒரு ஒளி, தனக்குள்ள ஒரு சக்தி, சாமியை அழகா அப்படியே ஒரு கோட்டை கட்டி மனசுக்குள்ள அப்படியே பொத்தி 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 பாதுகாப்பான். அப்போ அவங்களுக்கு ஒரு தவிப்பு வரும். எது மாதிரியான தவிப்பு அப்படின்னா, நமக்கு உள்ள இருக்கிற சக்தியை நாம உணர்ற மாதிரி, நாம மரியாதை செலுத்துற மாதிரி நம்மளை சுத்தி இருக்க மக்கள் செலுத்த மாற்றாங்களே. நமக்குள்ள இருக்கிற சாமிக்கு நாம மரியாதை கொடுக்கிற மாதிரி இந்த தேகத்துக்கு மக்கள் சுத்தி இருக்க மக்கள் உறவுகள் அந்த மரியாதை கொடுக்க மாற்றாங்களேன்னு இருக்கிற முதல் தவிப்பு அப்போதான் உருவாகும். சரி, முதல் தவிப்பு. இரண்டாவது தவிப்பு என்ன தெரியுமா? சாமியை ஆடும்போது எதுவுமே தெரியாத புதுசா என் மேல சாமி வருது அப்படின்னா, என் சாமி தான் எனக்கு ஒன்னொன்னா சொல்லி கொடுக்கும். ஆனா அதுக்கு ஒரு சில காலகட்டங்கள் ஆகும். 1 மாசமாகும், இல்லை 1 வருஷமாகும், 3 வருஷமாகும், 5 வருஷமாகும், 7 வருஷமாகும், 10 வருஷம் கூட ஆகும். ஆனா என்னை கைப்பிடிச்சு என் சாமி எழுதணும்ல, கைப்பிடிச்சு எனக்கு சொல்லி கொடுக்கணும்ல, அது நாளாகும். ஆனா என்னைய இந்த உடம்ப என்னை சுத்தி இருக்க மக்கள் மேல சாமி வந்துச்சா எப்படி நிரூபிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு என் மேல் தொடுக்கப்படுற கேள்விகளுக்கு பயந்து அச்சப்பட்டு ஒரு தவிப்பு என் மனசுக்குள்ள இருக்கும். சாமி ஆடி வரும் மக்கள் மனசுக்குள்ள இருக்கும். நம்ம சாமி ஆட போறோம், மற்ற குறி கேள்வி வைக்க போறாங்க, அந்த கேள்வி நாம எதிர்கொள்ள போறோம். நம்ம மேல இருக்கிற சாமி எந்த அளவு அந்த மச்சக்குறிக்கு பதில் சொல்லுமா என்ன அப்படிங்கிற ஒரு தவிப்பு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. கட்டியே அப்படின்னா சொன்னோம்னா, நீ சாமியே இல்லப்பா, நீ உன் மேல சாமி இல்ல, பேயின்னு அசால்ட்டா பேசிட்டு போயிடுவாங்கல்ல. அந்த அச்சம், அந்த தவிப்பு அந்த சாமியாடிகளுக்குள்ள இருக்கும். இது இரண்டாவது. மூன்றாவது என்ன அப்படின்னா, என் மேல என்னைய தொட்டு நின்ன சாமியை பத்தின அருமை வறுமைகள் எனக்கு தான் தெரியும். என் மேல ஒரு சாமி தொடுது அப்படின்னா அந்த சாமிக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். என் சாமி எனக்கு சொல்லி கொடுத்துரும். அதை நான் சபையில சொல்லும்போது, அதை அந்த அரியோர் பெருமக்கள்கிட்ட நான் சொல்லும்போது புறக்கணிச்சிருவாங்க. உனக்கு என்னப்பா, தெரிஞ்சவங்க இருக்காங்கப்பா அப்படின்னு அதை புறந்தள்ளிடுவாங்க. அப்ப நம்ம சாமி அதனுடைய தேவைகளை இந்த இடத்துல நிவர்த்தி செய்ய முடியலையே அப்படிங்கிற தவிப்பு மூன்றாவது தவிப்பா இருக்கும். நான்காவது தவிப்பு என்ன தெரியுமா? நம்மளை காக்கிற சாமி, நம்ம மேல நின்ன சாமி இருக்குன்னு ஊரறிய உலகறிய எல்லா மக்களுக்கும் காட்டுற சாமிக்கு தேவையான விழா எடுக்கல, அந்த சாமிக்கு தேவையான பூச புனஸ்காரம் கொடுக்கப்படல, அந்த சாமிக்கு தேவையான
அந்த விருப்பமான எந்த ஒரு செயல்களுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற தவிப்பு, அது எப்போ நிறைவேறுதோ அது வரைக்கும் அந்த தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, 5வது தவிப்பு என்ன அப்படின்னா, உண்மையா பேசுகிறோம், நல்லா சாமி மனசில் நிற்கிது, உடலில் நிற்கிது, நாவில் நிற்கிது, அதனால் நம்ம பேசிடுறோம். ஆனால் அது இந்த உலகத்துக்கு சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாதிரி இல்லையே, அதனால் நிறைய பகைகள் வருதே, அதனால் நிறைய உறவுகளுக்குள்ள கசப்பு வருதே. இந்த சாமி என் மேலே இருக்கிற சாமி இவ்வளவு உண்மையாக இருக்கிறதுனால இவ்வளவு வழிகளை நானும் சுமக்க வேண்டியது வருதே அப்படிங்கிற தவிப்பு 5வது தவிப்பு. சரிங்க, 6வது தவிப்பு என்ன தெரியுமா? சாமி நான் வந்த சாமி, நான் ஆடின எங்கள் அப்பா சாமியை வேற ஆள் மாற்றி ஆடிட்டாங்க, என் தாத்தா சாமியை என் பாட்டன் சாமியை வேற ஆள் மாற்றி ஆடிட்டாங்க, எப்படி ஆடுவாங்க, எந்த சாமி எங்களுக்கு வராதா, எங்கள் அப்பா மேலே ஆடின சாமி எங்களுக்கு வராதா, நாங்கள் ஆட முடியாதான்னு தவிக்கிற தவிப்பு 6வது தவிப்பு. 7வது தவிப்பு என்ன தெரியுமா? நம்ம சாமி எப்படியாவது ஆடிடணும், நம்ம சாமி எப்படியாவது ஆடணும்னு நினைக்கிற பெருமக்களுக்கு அந்த இடத்துல ஏற்படுற ஒரு சில தவறான செயல்கள் நடக்கும்போது, அந்த இடத்துல உண்மையும் நீதியும் சத்தியமும் பேசும்போது தவறானதை அனுமதிக்காமல் அந்த இடத்துல தவறானது தள்ளி வைக்கப்படும் போது ஏற்படும் மனவலி, அந்த மனவலியால் ஏற்படும் அந்த மன கசப்பு அந்த இடத்துல ஒரு தவிப்பா ஒரு வலியா மாறும். சரிங்க, 8வது தவிப்பு என்ன அப்படின்னா, சாமி ஊக்கமா வந்த சாமி, மழை போல வந்த சாமியை மக்கள் இன்னும் மதிக்கலையாப்பா, சாமியை என்னையும் மதிக்கலை, என் மேலே வந்த சாமியும் மதிக்கலை, நான் சொன்ன வாக்கும் மதிக்கலை, அவர்கள் தன்னுடைய விருப்பத்துக்கு, தன்னுடைய இஷ்டத்திற்கு, தன்னுடைய சுய லாபத்திற்கு தன்னுடைய தெய்வத்தை அவமதிக்கப்படுதே அப்படிங்கிற தவிப்பு 8வது தவிப்பு. சரி, 9வது தவிப்பு என்னன்னா, இப்போ இல்லாட்டினாலும் ஒரு நாள் சாமி துடிகொண்டு பேசுமப்பா, எல்லார்கிட்டையும் பேசும், எல்லார் வீட்டுக்கும் போகும், எல்லா வீட்டு வாசல்லையும் தட்டு, தப்பு செஞ்சவன் மேலே கழுத்தில் காலை ஏறி மிதிக்கும், நல்ல பெருமக்களை கைபிடிச்சு கட்டி அணைச்சு அந்த எல்லைக்கு அழைச்சி வரும், தவறான நிகழ்வுகளுக்கு தக்க பாடம் புகட்டும், இப்போ இல்லாட்டினாலும் ஒரு நாள் கண்டிப்பாக சரியாகும், நம்ம சாமி சரி பண்ணி கொடுக்கும், ஒரு கணத்தில் மாற்றி கொடுக்குங்கிற அந்த நம்பிக்கை காலத்துக்கு மனசுல ஒரு தவிப்பா தவிச்சு ஏங்கி நிற்கும். சரி, 10வது தவிப்பு என்ன அப்படின்னா, ஏற்படுகிற தெய்வத்தை நினைச்சு தெய்வத்தால ஏற்படுகிற சந்திக்கிற தீய வினைகளால குடும்பத்துல மனசுல உடல்ல படுற அந்த கஷ்டம், காயம், ரணம், சாமியை சுமந்த நாள் முதல் இந்த தெய்வத்தை அபகரிக்க, இந்த தெய்வத்தின் மேல பழி சுமத்த, இந்த தேகத்தை ஒதுக்கி வைக்க, இந்த தேகத்திற்கு இத்தனை அவமானங்களும் கஷ்டங்களும் அனுபவிக்க வேண்டி வருதே, இது எப்போது சரியாகும் அப்படிங்கிற தவிக்கிற தவிப்பு 10வது தவிப்பு. அதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு சாமியாடி பெருமக்களும் சொல்ல முடியாத அந்த வழிகளை, தவிப்புகள் தான் இப்போ நான் சொன்ன 10மே. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த பதிவை கேட்கிற பெருமக்கள் உங்க எல்லையில உங்க குலசாமி இது மாதிரி ஆடுற சாமியாடி பெருமக்கள் இருப்பாங்க. உண்மையா பொய்யா ஆடுறதாங்கிறது உங்க மனசாட்சிக்கு தெரியும். நீங்கள் அவர்கள் படுற தவிப்புக்கு ஒரு காரணமா இருந்துடக்கூடாது. அப்படி காரணமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தோட பார்வை உங்களுக்கு குறைவா போயிடும். நாம போடுற கணக்கு தப்பா இருக்கலாம், நாம கணிக்கிற கணிப்பு தப்பா இருக்கலாம், அவர்கள் மேலே சாமி வரலன்னு நாம் நினச்சா அவங்க மேலே சாமி வந்திருக்கும், அவங்க சொல்கிறது பொய்ன்னு நாம் நினச்சோம்னா அவங்க உண்மையாக இருந்திருக்கும். அவங்க மேலே பரிபூரண சாமி வந்தது அந்த சாமிக்கு தெரியும், அந்த தேகத்துக்கு தெரியும், அந்த எல்லையில் அவங்க சொல்கிற செயல் நடக்கிற நடைமுறையில் செயல்பாடுல தெரியும். அதை வச்சு கணிச்சு இருக்கிற பெருமக்கள், நீங்கள் யாரையும் இது போன்று காயப்படுத்திடக்கூடாது. அறிவோம் அன்பர்கள், உங்களுக்கு உரிமையோடு சொல்கிறேன், உங்களுடைய குலதெய்வத்தில் உங்க குலதெய்வத்துக்கு கொடுக்கிற சரியான மரியாதைய உங்க குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்கள், உண்மையான பெருமக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுத்தீர்களானால் இது போன்ற தவிப்புகள் அந்த சாமியாடி பெருமக்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம்
அந்த தெய்வம் அந்த யார் மேல வருதோ அந்த சாமியோட மனமகிழும். அதே சமயம் யாரெல்லாம் நல்ல எண்ணங்களோடு இருக்காங்களோ அவர்களுக்கு நல்ல எண்ணங்களை சக்கர சிரிப்பை கொடுத்து அவர்களுக்கு வளத்தையும் சகல வளத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால இன்னைக்கு சாமியாடி பெருமக்கள் சந்திக்கும் மனதால் வெளியில் சொல்ல முடியாத அந்த தவிப்புகளை பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு இந்த பதிவுன்னு சொல்லி நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.